சமூகத்தை பத்திய கவலை. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள மனைவிட்ட தொழுகை இல்ல, பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்ல, பிள்ளைகள்கிட்ட குர்ஆன் திலாவத் இல்ல, வீட்டுக்குள்ள இபாதத் இல்ல, பக்கத்து வீட்டுல அந்த வீடுகள்ல தீன் இல்ல, மார்க்கம் இல்ல. எங்கட மஹல்லால எத்தனை பேருடைய உள்ளங்கள்ல கவலை, எத்தனை பேர் அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் அதுக்காக நாங்க எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம், தியாகம் செஞ்சிருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான செய்தியை கூட தலைக்கெடுக்கல்ல. சமூகத்துடைய அந்த கவலைய அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். ஒவ்வொரு மனிதனும் இந்த குவாலிட்டி உள்ளவர்களாக, மக்களை பற்றியுள்ள கவலைய உள்ளத்துல சுமந்தவர்களாக. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இன்றைக்கு எங்கட நாட்டுல விசேஷமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சமே